வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் கொடுத்துருக்கேன். இட்லி தோசைக்கு மாவு அரைப்பது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் வந்து நான் வாய்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். என்னோடய ஃபேஸ் காட்டி நான் டேரெக்டாக அரைச்சிருக்க மாட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து அதுதான் வரப்போகுது. ஸோ இட்லி தோசைக்கு நான் மாவு எப்படி அரைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட லைவாக காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு தெரியும். ஸோ வாங்க எப்படி அரைக்கலான்னு போயிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ அரிசியும் உளுந்து எடுத்துட்டேன். உளுந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கிட்டு வர ஒயிட் உளுந்து, அது கூட கொஞ்சமாக நான் வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் ஏன் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாவு வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காக குண்டரிசி எடுத்திருக்கேன். இந்த காப்படியால் 5 காப்படி அரிசி எடுத்திருக்கேன், 1 காப்படி உளுந்து எடுத்திருக்கேன். இதுதான் என்னோடய மெஷர்மெண்ட். 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வீட்டில் வந்து கிரைண்டர் வந்து வெளியில் இருக்குது பாருங்கள், வெளியில் இருக்குங்களா. அதனால் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோன்னா, இதை வந்து வாஷ் பண்ணிக்கணும். இது உள்ளே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து நல்லா ஒரு ஜெக்கு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து அரிசி உளுந்து நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இது வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அரிசி உளுந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து ஒரு டைம் வாஷ் பண்ணி மாட்டுக்கு கஞ்சி தண்ணின்னு வைப்பாங்க பார்த்திங்க, அந்த வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் மாட்டுக்கு தனியாக ஒரு குடத்துல ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு கிரைண்டர் கழுவிட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்க போகுது. கிரைண்டர் கழுவுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அரிசி உளுந்தும் அலசி கொண்டு போய் அங்கே வச்சுருவேன். ஒரு ஜெக்கில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டலம்பார் அதை கிரைண்டர் கழுவிட்டு அந்த தலம்பாரெல்லாம் தண்ணி முன்னு நம்ம எட்ட ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் எப்போயுமே உளுந்து தான் போடுவேன், நெக்ஸ்ட்டு தான் அரிசி போடுவேன். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ நடக்க போகுது. ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் அரிசி, இப்போ கையில் தூக்க முடியல. இங்கே இருக்குது உளுந்து. ஸோ எந்த அளவு ஊறி இருக்குது பாருங்கள். ஸோ உளுந்தும் ஊறிடுச்சு, அரிசியும் பார்த்திங்கன்னா ஊறிடுச்சு. ஸோ இதை ரெண்டையுமே நம்ம அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். அலசிட்டு தண்ணி வந்து எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதாக இருக்குது குடத்துல. அதில் வந்து இந்த தண்ணியை நம்ம மொண்டு ஊற்றி அலசிட்டு அந்த குடத்துல நம்ம தண்ணியை ஊற்றி வைக்க போகிறோம். பார்த்திங்களா, மாட்டுக்கு வந்து வைப்பாங்க தூக்கிட்டு போயிட்டு. ஸோ ஃபுல்லாகிடுச்சு குடமே. இப்போ நம்ம அடுத்து வேறு இடத்துல ஊற்றி வைக்கணும். ஏன்னா இதை அரைக்கும் போது இதில் நிறையா வரும் பாருங்கள், வழிக்க. ஸோ அரிசி அலசிட்டேன், உளுந்து அலசிட்டேன். இப்போ இதை வைக்கிறதுக்கு ஒரு சேர் ஒன்று எடுக்க போகிறேன். உளுந்து அரிசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து மாவு அரைக்கிறதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு போய் வைக்கணும். இது வந்து நம்ம அரைக்க ஊற்றுறதுக்காக ஒரு குண்டால தண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிறோம். பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் இந்த ஜெக்கில் வந்து கை கழுவுறதுக்கு வச்சுக்கிறோம். மாவு வந்து மஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து கையை இதில் தான் கழுவுற மாதிரி வரும். ஸோ அதனால் ஒரு ஜெக் தண்ணி நம்ம கை கழுவுறதுக்கு அங்கே வச்சுக்கணும். ஸோ எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, கழுவியாச்சு. இப்போ எப்படி செட் பண்ணுறேன்னு பாருங்கள். ப்ளக்கு வந்து நம்ம டேரெக்டாக சொருவிட்டோம். இங்கே வந்து சுவிட்ச் இல்லை, சுவிட்ச் உடஞ்சி போச்சுட்டுக்கு, அதனால் டேரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த சுவிட்ச் ஆன் பண்ணாலே ஓடும். இப்போ இந்த அட்ஜஸ்டபிள் பாருங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கீழே போகிற மாதிரியும் சைடில் அரைக்கிற மாதிரியும் நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும்.
இப்போ மஞ்சிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து பார்ப்போம். எவ்வளோ சூப்பராக மஞ்சள் வருங்க. ஸோ இப்போ நம்ம உளுந்து போட்டிருக்கோம். ஆக்சுவலி நான் இப்படி தான் உளுந்து அரைப்பேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டில் வந்து உளுந்து போட்டேன்னா இது மஞ்சதுக்கப்புறம் தான் நான் அரிசி போடுவேன். ஸோ ஓடிட்டுருப்பேன். நான் பேசிக்காக இப்படி தான் நான் வந்து இட்லி தோசைக்கு வந்து மாவு அரைப்பேன். இந்தமாரி கெட்டி பதமாக ஆகும்போது நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி வந்து ஆட் பண்ணுவோம். மாவு அரைச்சி வைக்கிறதுக்கு நம்ம இன்னும் வாளி எடுக்கவே இல்லை. வாளி இங்கே இருக்குது. இந்த வாளியை நம்ம வந்து கழுவி வச்சுக்க வேண்டியதான். இதில் தான் வந்து மாவுக்கு அரைச்சி வைப்பேன். ஸோ அதை கழுவிப்போம். வாளியை கழுவிட்டோம். இதை நம்ம அங்கே வச்சுக்கிறது சேஃப். இதை மட்டும் தான் மிஸ் பண்ணிட்டோம். உளுந்து ஓடிட்டுருக்கு. சேர் போட்டு உக்காந்தாச்சு. சரி ஓடிட்டே இருக்கட்டும். நம்ம வந்து மேலே வரும்போது போயிட்டு தள்ளி விட்டுட்டு தண்ணி ஊற்றலாம். தண்ணி பற்றலைன்னா அதனால் பக்கத்துலேயே இருக்கேன். காட்டுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள். இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இங்கேருந்து பாருங்கள். இங்கேருந்து நோட் பண்ணிகிட்ருக்கேன். மாவு மேலே வருமா, போய் தள்ளி விடலாமா அப்படின்ட்டு பார்த்துட்டே உட்காந்துருக்கேன். வெயில் எப்படி அடிக்குது பாருங்கள். மையிட்டோம். கொஞ்ச நேரம் மஞ்சதுக்கப்புறம் நம்ம போயிட்டு தள்ளி விடலாம். ஸ்டேஜில் வழிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போ அரிசி போட்டிருக்கோம். உளுந்து அரைச்சாச்சு. உளுந்து இதோட இருக்கு. அரிசி இப்போ நல்லா மையிட்டோம். இப்போ வந்து நம்ம உளுந்தை வந்து அரைச்சி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அரிசி ஓடிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அரிசி அரைச்சிட்டோன்னா இட்லி தோசைக்கு மாவு அரைச்சாச்சு. அரிசி ஓடிட்டுருக்கு. அதை நம்ம பக்குவமாக பார்த்து அரைப்போம். எப்பப்போ கெட்டியாக இருக்கோ அப்பப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்க வேண்டியதான். ஸோ அரிசி அரைக்கும் போது என்னென்ன ஸ்டெப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறோம்.
ஸோ சூப்பராக அரிசி வந்து மஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ வந்து அரிசியை வந்து வழித்து எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், உளுத்த மாவு கெட்டியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம தண்ணி பதமாக அரைச்சி எடுத்தோம்னா இட்லி தோசை ஊற்றும் போது அந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும். கிரைண்டர் இப்போ நம்ம பலன்னு கழுவிட்டோம். ஸோ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இந்த தண்ணியை வந்து மாட்டு தொட்டியில் ஊற்றிடணும். ஏன்னா மாடு வந்து அது அரிசி உளுந்து களைஞ்ச தண்ணிங்கிறதுனால அது குடிச்சிருக்கும். இந்த குடம் வந்து ஃபுல்லாக குடம் ஃபுல்லாகிடுச்சு. அதனால் நம்ம வந்து வாளியில் ஊற்றி வைக்க போகிறோம். இப்போ நம்ம இதை உப்பு போட்டு கரைச்சி வைக்க போகிறோம். ஓரளவு துடைச்சாச்சு. கொஞ்சம் நேரம் ஈரம் போட்டோம். இப்போ நம்ம வந்து மாவுலாம் அரைச்சிட்டோம். உளுந்தையும் அரிசியும் அரைச்சி உள்ளே எடுத்துகிட்டு வந்துடும். கிரைண்டரையும் கழுவியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாவு வந்து உப்பு போட்டு கரைச்சி வைக்க போகிறேன். ஸோ எவ்வளோ உப்பு போடுறோம் கரைக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இவ்வளோ மாவுக்கு நான் வந்து உப்பு கல் உப்பு தான் எடுத்துருக்கிறேன். எவ்வளோ கல் உப்பு போடுறேன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ எனக்கு தெரியும் அந்த திட்டம். இப்போதைக்கு போதும். நம்ம வந்து இதை போட்டு கரைச்சி வச்சுருவோம். உப்பு பத்தலைன்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். நம்ம தோசையோ இட்லியோ சுடும்போது போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கரைக்க போகிறோம். சூப்பராக பாருங்கள், மாவு கரைச்சாச்சு. இதோட இருக்குது. இந்த வாளியில் 3/4 வாளி இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் காலையில் இட்லி சுட வேண்டியதுதான். இங்கே இருக்கட்டும். 3 மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். இந்த மாவு பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ நாள் எனக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் 3 டேஸ் வரைக்கும் இந்த மாவு எனக்கு யூஸ் ஆகும். எனக்கு வீக்லி 1 டைம் நான் வந்து இட்லிக்கு வந்து மாவு அரைச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபைனலாக இட்லி தோசைக்கு வந்து அரிசி உளுந்து அரைச்சிட்டோம். ஆல்ரெடி வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் இந்த ஸ்டைல் மெத்தடில் தான் அரைச்சிட்ருக்கேன். சில பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா கருப்பு உளுந்து இருக்குது பாருங்கள், தோல் எடுக்கிற உளுந்து. ஸோ அதை யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ஒயிட் உளுந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்படி தான் இட்லிக்கு வந்து என்னோடய கிரைண்டரில் இப்படி தான் நான் அரைச்சிட்ருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு இப்படி தான் அரைச்சிட்ருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி அரைக்கிறீங்கன்னு தெரில. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சட்டா பாய், see you.